மகாராஷ்டிர மாநிலம் ஹவேலியில் உள்ள பழைய பொருட்கள் கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. பிம்ரி சின்ஸ்வார் பகுதியில் பழைய பொருட்கள் கடை ஒன்று உள்ளது. அங்கு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அருகில் உள்ள மரசாமான்கள் கடையிலும் தீ மளமளவென பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து அமெரிக்காவிற்கு முதற்கட்டமாக 1 கோடி முட்டை ஏற்றுமதி செய்யப்பட்டதாக பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல்லில் இருந்து கத்தார், பஹ்ரைன், ஓமன், துபாய் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு மாதம் ஒன்றிற்கு 20 கோடி முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அமெரிக்காவிற்கு நாமக்கல்லில் இருந்து முட்டை ஏற்றுமதி செய்ய ஒப்புதல் கிடைத்ததை அடுத்து முதற்கட்டமாக கடந்த மாதம் 20 கண்டெய்னர்கள் மூலம் 1 கோடி முட்டைகள் கப்பல் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. திருவாரூரில் காவல்துறையின் தடையை மீறி வாகன பேரணி சென்றதாக பாஜகவினர் 45 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வரும் 22ஆம் தேதி மதுரையில் நடைபெறக்கூடிய முருகர் பக்தர் மாநாடு குறித்து பாஜக சார்பில் திருவாரூரில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதனையொட்டி பாஜகவினர் வாகன பேரணி நடத்த காவல்துறை மறுப்பு தெரிவித்த நிலையில் தடையை மீறி பாஜகவினர் பேரணி சென்றனர். இந்நிலையில் பாஜக மாவட்ட தலைவர் செல்வம் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரியில் மாங்காய் விலை வீழ்ச்சியடைந்ததால் விற்பனை செய்ய முடியாமல் மாங்காய்களை விவசாயிகள் சாலையோரங்களில் கொட்டிச் சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு 35,000 ஹெக்டேர் பரப்பளவில் மா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. பெங்களூரா, செந்தூரா, நீலம், பங்கனப்பள்ளி, பீத்தர், அல்போன்சா உள்ளிட்ட பல்வேறு மா வகைகள் சாகுபடி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. இங்கு 1 கிலோ மாங்காயை 2 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யும் வியாபாரிகள் 5 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை செய்கின்றனர். இதனால் மாங்காய்களை விற்பனை செய்ய முடியாத விவசாயிகள் குந்தாரப்பள்ளி அருகே தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் கொட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் முக்கிய பிரமுகர்கள் தரிசனம் செய்யும் வகையில் இடைநிறுத்த தரிசனத்திற்கு அனுமதிப்பது குறித்து 2வது முறையாக பக்தர்களிடம் கருத்து கேட்கப்பட்டுள்ளது. பழனி தண்டாயுதபாணி கோயிலில் கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் தினமும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை பக்தர்களின் பொது தரிசனம் நிறுத்தி வைக்கப்பட்டு முக்கிய பிரமுகர்கள் மட்டும் தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. இதுகுறித்து அப்போது கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்ட நிலையில் திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதையடுத்து அது கைவிடப்பட்டது. இந்நிலையில் தற்போது 2வது முறையாக இத்திட்டத்தை தொடர்வது தொடர்பாக பொதுமக்கள் தங்கள் ஆட்சேபனை கருத்துக்களை வரும் 20ஆம் தேதிக்குள் கோயில் நிர்வாகத்திற்கு தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் அருகே ஒரே நாளில் 3 ஊர்களில் நகை பணம் திருடப்பட்டுள்ளது. காட்டுப்பிரியங்கம் கிராமத்தில் ராஜேந்திரன் என்பவரது வீட்டில் 30,000 ரூபாய் பணம், பொய்யூரில் சாமிநாதன் என்பவரது வீட்டில் 1 சவரன் மோதிரம் மற்றும் 5,000 ரொக்கம் திருடப்பட்டுள்ளது. இதேபோன்று தட்டாஞ்சாவடி கிராமத்தில் செல்வி என்பவரது வீட்டில் 5 சவரன் நகைகள், வெள்ளிப் பொருட்கள், 10,000 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவை திருடப்பட்டுள்ளன. இந்த சம்பவங்கள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியை கைது செய்வதாக மிரட்டுவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எஃப்ஐஆரில் ஜெகன்மூர்த்தி பெயர் இல்லாத போது கைது செய்ய காவலர்களை அனுப்பியது அப்பட்டமான அச்சுறுத்தல் என்று கூறியுள்ளார். பெண்களை அவமதிக்கும் வகையில் பேசிய முன்னாள் அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட போதும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சுட்டிக்காட்டிய அன்புமணி, சட்டம் ஒழுங்கை காப்பதில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார்.